வணக்கம். துலாம் ராசி ஆடி மாத ராசி பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் எத்தகையான நற்பலன்களோ அல்லது அசுப பலன்களோ தரப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை அறிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். ஏற்கனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம், குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது, துலாம் ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தில் தசா என்பது வலுவாக இருந்துவிட்டால் அஷ்டமத்தில் குரு பகவான் அமர்ந்தது பண நெருக்கடி, பொருளாதாரத்தில் சில கஷ்ட நஷ்டங்கள், கடன் கொடுப்பது, கடன் பெறுவதில் சில பிரச்சனைகள், உடலில் சில வகையான நோய்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. குடும்பத்தில் மட்டுமல்ல, வேலை செய்கிற இடத்துல கூட உங்களை விரோதி மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தாலே கெட்ட பெயர் உருவாகும். நல்லவர்களும் கெட்டவர்களாக மாற்றப்படுவார்கள். தேவையில்லாத எண்ணிக்கோ செய்த சில பிரச்சனைகள் மூலியமாக பல மனக்கசப்பான நிகழ்ச்சிகளை சந்திப்பது தான் இந்த 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது. சனி பகவானும் வக்கரம் பெற்றிருக்கிறார். சற்று பாதகம் என்பது அதிகமாகவே இருக்கும். இதற்கு பரிகாரம் என்பதை கடைசியில் சொல்கிறேன், கேட்டு பயன்பெறுங்க. செய்தால் பாதகங்கள் குறைந்து சாதக பலன்களாகவே இருக்கும். சரி, துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். காரணம், 8ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது தேவையில்லாத குழப்பமும் தேவையில்லாத பிரச்சனைகளும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். 2.25 நாள் தானே, பொறுமையாக இருங்க. சந்திராஷ்டம தினங்கள் என்பது 29/7/2024 ஆடி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8:23 ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 31/7/2024 ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை இரவு 12:49 மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து துலாம் ராசிக்காரர்கள் விடுபடுவார்கள். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானால் குழப்பம், மனக்கவலை, தேவையில்லாத எதிரிகளாக, நண்பர்களாக, குடும்பத்தில் இருப்பவர்களாக யாராக இருந்தாலும் உங்களை குழப்புறதும் தேவையில்லாத மன கஷ்டப்படுறதுக்கு உண்டான வழிகளுக்கு உங்களை தள்ளுவாங்க. பொறுமையாக இருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சனியும் வக்கரம் பெறாரு, குரு பகவானும் சரியில்லை. 2 ராஜ கிரகங்களில் உங்களுக்கு மிகவும் உதவியான கிரகம் சொல்கிறது சனி பகவான் வக்கரம் பெறுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இதற்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது, சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று கருவறை தீபம் ஏற்றுங்க. மனமுருகி வேண்டிக்கிட்டு வாங்க, நற்பலன்கள் நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு பகவானை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பான பலன்களை தரும். எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை எப்படி வெல்வது என்பதற்கு உண்டான வழிகளை தேடுவீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குரு மாற்றத்துக்கு பிறகு எல்லாம் சரியாக வந்துடும். கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. செவ்வாய் குரு இணைந்து ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தராது. எதிர்ப்புகளும் ஏளனங்களும் வாழ்க்கையில் எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பது. வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா, வண்டி வாகனத்தை எங்கேயும் நிற்க வச்சுட்டு போகாதீங்க. யாருக்காவது முன்ஜாமீன் கொடுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கலில் யாருக்குமே நீங்கள் ஈடுபடாதீங்க. சிக்கல்களை தருகின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து இருப்பது, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் அமருவது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத
குடும்ப பிரச்சனைகளும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதினால் பொருட்களை பாதுகாப்பாக பார்ப்பதும், பணம் கொடுக்கல் வாங்கலில் தகுந்த ஆதாரங்களுடன் செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். நண்பர்களும் எதிரிகளாக மாறுவாங்க. கெட்ட நேரத்தில் விழிப்புடன் இருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன், சுக்கிரன், புதன் இணைந்து 10ஆம் பாவத்தில் தசம கேந்திரத்தில் அமர்ந்து இருப்பது ஒரு சிறப்பான பலன்களை ஆடி மாதத்தில் பெறலாம். கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதன் மூலியமாக நற்பலன்களும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசிநாதனே 10ஆம் இடத்தில் அமருவதால் இதனால் வரையில் தடைகளும் தாமதமாக இருந்த சில நல்ல விஷயங்கள் கைகூடி வந்து நற்பலன்களை அள்ளி கொடுக்கும். கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது பாதகமாக இல்லை என்றாலும் சாதகமும் இல்லை. 12 என்பது அயன சயன போகஸ்தானம். அந்த பாவத்தில் அமரும்போது நற்பலன்கள் குறைந்தாலும் கெடு பலன்கள் இல்லாமல் இருக்கும். இந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இத்தகையான கிரக அமைப்புகள் தரக்கூடிய பலன்கள் பொறுமை, நிதானமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு கட்டாயமாக செய்யுங்க. குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதும் சனி பகவான் வக்கரம் பெற்று இருப்பதினால் மாலை நேரத்தில் அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று கருவறை தீபம் ஏற்றுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, காலபுருஷ ராசி தத்துவப்படி உங்களுடைய ராசி 7ஆம் பாவம். அப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமாக அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8லே அமர்ந்திருப்பதினால் அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று கருவறை தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டி வந்தால் பெரிதளவு பாதகமில்லாத சாதக பலன்களை துலாம் ராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.